அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை ஒன் செயலி அனைத்து பொது போக்குவரத்துக்கும் பயணச்சீட்டு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ நேத்து நம்ம தமிழக முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய செயலிய வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறார். ஸோ சென்னைய பொறுத்தவரைக்கும் போக்குவரத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு மெட்ரோ ட்ரெயின்ல போலாம். இல்ல லோக்கல் ட்ரெயின்ல போலாம். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பஸ்ல போய்க்கலாம். இது எல்லாமே அரசாங்கம் சார்பாக நடத்தக்கூடிய போக்குவரத்து முறைகள்ல போறது. அத தாண்டி ராபிடோ, ஓலா அந்த மாரிலாம் இருக்கு. சரியா? ஸோ, இப்ப சென்னை ஒன் அப்படிங்கிற இந்த செயலி என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மெட்ரோ ட்ரெயின், லோக்கல் ட்ரெயின் அண்ட் தென் பஸ் எல்லாத்தையுமே வந்து இன்டகிரேட் பண்றாங்க. சரியா? இப்ப எக்ஸாம்பிள்க்கு அண்ணா நகர்ல இருந்து கிளாம்பாக்கம் போறோம்னு எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு பஸ்ஸுல போயி, மெட்ரோல போயி, இல்ல லோக்கல் ட்ரெயின்ல போய் கூட போகலாம். ஆனா, ஒவ்வொரு இடத்துலயும் தனித்தனியா டிக்கெட் எடுக்கணும். இறங்கி, மாறி டிக்கெட் எடுத்துட்டு போறது, அதுவே ஒரு கன்சிடரபிள் டைம் ஆகும். தனித்தனியா பேமெண்ட்ஸ் பண்ணணும். இந்த மாரிலாம் இருக்கும். இப்ப இந்த சென்னை ஒன் செயலி என்ன பண்றாங்க? இதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப நான் அண்ணா நகர் டூ கிளாம்பாக்கம் போகணும் அப்படின்னு சொல்லி அதுல என்டர் பண்றேன்னா, அதிலேயே டிஃபரண்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன வந்து டிஸ்ப்ளே பண்றாங்க. சரியா? டிஸ்ப்ளே பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நம்ப அதுல இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆப்ஷன சூஸ் பண்ணிட்டா, அதிலேயே டைரக்ட்டா நம்ப பேமெண்ட் பண்ணிறலாம். பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கியூஆர் கோடு வந்து ஜெனரேட் ஆகும். அந்த கியூஆர் கோட பேஸ் பண்ணி நம்ம பஸ்ல போய்க்கலாம், லோக்கல் ட்ரெயின்ல போய்க்கலாம், எதுல வேணாலும் போய்க்கலாம். சரிங்களா? ஸோ, இதுல ஆட்டோஸையும் கூட இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ, இந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷன தான் யாரு உருவாக்கியிருக்காங்கன்னா, நம்ப அரசாங்கம் வந்து உருவாக்கி இருக்காங்க. ஸோ, அததான் சென்னை ஒன் செயலி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ, இந்த செயலிய பொறுத்தவரைக்கும் யாரு இந்த செயலிய வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, சியுஎம்டிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னை யூனிஃபைட் மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி அவங்க தான் வந்து இந்த செயலிய அறிமுகப்படுத்தி இருக்காங்க. சரியா? அவங்க தான் டெவலப் பண்ணது. அடுத்த செய்தியில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திருக்குறள். திருக்குறள்ல என்ன குடுத்திருக்காங்கன்னா, "ஊழையும் உப்பக்கம் காண்பர், உழைவின்றி தாழாது ஊஞ்ஞாற்றுபவர்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. "சோர்வு இல்லாமல், முயற்சியில் குறைவு இல்லாமல் முயல்கின்றவர், செயலுக்கு இடையூறாக வரும் ஊழையும் ஒரு காலத்தில் தோல்வியுறச் செய்வர்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ, நம்ப எந்த ஒரு சோர்வும் இல்லாம, எந்த நம்ப பண்ணக்கூடிய முயற்சியில எந்த ஒரு குறையும் வைக்காம இருந்தோம் அப்படின்னா, நமக்கு எந்த ஒரு இடையூறுமே வராது அப்படிங்கிறத சொல்றாங்க. திருக்குறள் எண் 620 அதிகாரம் ஆள்வினை உடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, 16 மாநிலங்களில் வருவாய் உபரி அப்படின்னு சொல்லி சிஏஜி அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. சரியா? ஸோ சிஏஜி ஆஃபீஸ்லேருந்து ஒரு முக்கியமான ரிப்போர்ட் மார்ச் 2023 அந்த 2022-23 ஃபினான்ஷியல் இயருக்கான வருவாய் உபரி, வருவாய் பற்றாக்குறை எங்கெல்லாம் இருக்கு இந்திய மாநிலங்கள்ல அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு 28 மாநிலங்கள் இருக்கு. இந்த 28 மாநிலங்கள்ல வருவாய் உபரியா இருக்கக்கூடிய மாநிலங்கள், அதாவது ரெவென்யூ சர்ப்ளஸா இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16 மாநிலங்கள் இருக்கு. ரெவென்யூ டெபிசிட்டா இருக்கக்கூடிய மாநிலங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 மாநிலங்கள் வந்து இருக்கு. ஓகேவா? வருவாய் உபரி 16, வருவாய் பற்றாக்குறையில 12 மாநிலங்கள் இருக்கு. ஓகேவா? இதுல வருவாய் உபரி அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம். கிட்டத்தட்ட 37,000 கோடி வருவாய் உபரியாக இருக்காங்க. சரியா? 37,000 கோடி வருவாய் உபரி அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. இதுவே வருவாய் பற்றாக்குறை அதிகமா இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஆந்திரா. கிட்டத்தட்ட 43,000 கோடி வருவாய் பற்றாக்குறையில வந்து இருக்கிறாங்க. சரியா? ஸோ முதல் 5 இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, வருவாய் உபரிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ், குஜராத், ஒடிஷா, ஜார்க்கண்ட், கர்நாடகா. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, வருவாய் பற்றாக்குறையில இருக்கோம் நம்ப. 36,000 கோடி வருவாய் பற்றாக்குறையில தமிழக அரசாங்கம் இருக்கு. இருந்தாலும் நம்மளோட பற்றாக்குறை அப்படிங்கிறது அனுமதிக்கப்பட்ட அளவுகளுக்குள்ள தான் இருக்கு. டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ அப்படிங்கிறது 26.07% தான் நம்ம வச்சிருக்கோம். அதே மாரி அது ஃபினான்ஸ் கமிஷன் 15த் ஃபினான்ஸ் கமிஷன் சொன்ன 28%க்குள்ள தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்குறப்ப, தமிழ்நாட்டுல வருவாய் பற்றாக்குறை அதிகமாக இருக்கு. இருந்தாலும் தமிழக அரசாங்கம் பண்ணக்கூடிய திட்டங்கள் வச்சு பார்க்குறப்ப, அந்த ரெவென்யூ டெபிசிட் அப்படிங்கிறது ஜஸ்டிஃபையபிளாக இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஸோ யாரு வருவாய் உபரி யார்கிட்ட அதிகமா இருக்கு? பற்றாக்குறை யார்கிட்ட அதிகமா இருக்கு? தமிழ்நாடு கிட்ட எவ்வளவு வருவாய் பற்றாக்குறை இருக்கு? அப்படிங்கிற அந்த டேட்டாவ மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். சரியா? ஸோ இன்னைக்கு முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.